மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு கடந்த 6ஆம் தேதி மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் 1021 மருத்துவர் பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. அந்த 1021 மருத்துவர்களும் 15 நாட்கள் கால அவகாசத்துக்குள் பணியில் சேர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அந்த வகையில் 90% மேலான மருத்துவர்கள் தற்போது தத்தமது பணியிடங்களுக்கு சென்று பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் கடந்த வாரம் 11ஆம் தேதி 977 தற்காலிக செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கும் 15 நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டது. அதில் இதுவரை ஏறத்தாழ ஒரு 50-60% செவிலியர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த துறையில் காலியாக இருக்கிற ஆய்வக நுட்புணர்கள் பணியிடங்கள் 332 நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு செய்யப்பட்டது. எம்ஆர்பி நிர்வாகம் அதற்கான அனைத்து பணிகளையும் முடித்து நேற்றைக்கு முன்தினம் அந்த பட்டியலை டிபிஎச்சிடம் தந்தார்கள். இந்த துறையில் கடந்த 3 நிகழ்வுகளாக 6ஆம் தேதி 11ஆம் தேதி நடைபெற்ற பணி நியமன உத்தரவுகள் தருகிற அந்த நடவடிக்கைகளில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அந்த கவுன்சிலிங் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டது. அதேபோல் நேற்று ஒரே நாளில் இந்த 332 பணி இடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆய்வக நுட்புணர்களுக்கு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அவர்கள் தேர்வு செய்து பணியாணைகளை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச், டிஎம்இ, டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த 332 பேருக்கும் பணியாணைகளை தந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் பணியாணைகளை பெறுகிற போது அவரவர்கள் ஊர்களிலேயே காலியாக இருக்கிற இடங்களுக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். அங்கேயே நாங்கள் பணியாற்றுவதற்குரிய இந்த வாய்ப்பை தந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்தார்கள். அந்த வகையில் இந்த 332 பேருக்கும் இன்றைக்கு ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. இன்னமும் இந்த துறையை பொறுத்தவரை பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சூழலில் ஒரு 2250 கிராம சுகாதார செவிலியர்கள், 986 மருந்தாளுநர்கள், அதேபோல் 1066 சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று ஒரு 798 பேர், ஆக மொத்தம் ஒரு 5100 பேரை தேர்வு செய்வதற்குரிய பணிகளை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளும் இறுதி நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்குகளை எல்லாம் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் ஒரு நல்ல தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த 5100 பணியிடங்களும் எதிர்வரும் 1 மாத காலத்திற்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மிக துரிதமாக 1021 பணியிடங்கள் 6ஆம் தேதியும் 977 செவிலியர்கள் 11ஆம் தேதியும் இன்றைக்கு 22ஆம் தேதி 332 பணியிடங்களும் நிரப்பப்பட்டு ஏறத்தாழ 2200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக நுட்புணர்கள் பணியிடங்கள் இந்த 20 நாட்களிலேயே நிரப்பப்பட்டிருக்கிறது. கிராம ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய இடங்கள்ல அங்கே தங்குற மாதிரி அவங்களுக்கு போடுறாங்க. இல்ல, கிராம சுகாதார செவிலியர்கள் தான் அங்கேயே தங்குறது. அவங்க அதுக்கான கிராம சுகாதார செவிலியர்களுக்கான இந்த பணியிடங்கள் தேர்வு செய்யும் பணி இறுதிக்கட்ட நிலையை எட்டியிருக்கிறது. 2 நாட்களில் அவர்களுக்கு எப்பொழுது பணியாணைகள் தரப்படும் என்பது அறிவிக்கப்படும்.
இல்ல அதாவது அவங்க விரும்புற இடத்துக்கு தான் இப்ப வாங்கின்னு போயிருக்கிறாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் 30,000 இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 30,987 பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை இந்த வரலாற்றில் மட்டுமல்ல, மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல, வேற எந்த துறை வரலாற்றிலும் 2.5 ஆண்டு காலத்தில் 31,000 பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போனது என்பது பெரிய வரலாறு, புரட்சி. இதிலையும் கூட ஒரு சிலர் புதிய ஆணைகளை அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கே கேட்டுதான் போகிறார்கள். அதுக்கப்புறமும் கூட வேற இடத்துக்கு போனங்கிற ஆசையோட அது அலைந்து திரிய வேண்டியதில்லை என்பதைத்தான் அறிவுறுத்தியிருக்கிறோம். நிச்சயம் ஓராண்டு காலம் இந்த பணியாளர்கள் எங்கே அவர்களுக்கான ஆணையை பெற்று சென்றிருக்கிறார்களோ அங்கேதான் பணியாற்ற வேண்டும். இது துறை இங்கே போங்க என்று யாரையும் வற்புறுத்தி அனுப்பவில்லை. அவர்களாகவே விரும்பி எடுத்து சென்றிருக்கிற இடங்கள். எனவே அங்கே அவர்கள் ஓராண்டு காலம் நிச்சயம் பணியாற்றித்தான் தீர வேண்டும். அப்படி பணியாற்ற விரும்பாதவர்கள் அவருடைய பணி ஆணைகளை சரண்டர் செய்துவிட்டால் அது காலி பணியிடமாக கருதப்பட்டு வேறொரு ஆள் அதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும்.